கைஸ் திஸ் இஸ் நிஃப்டி டீம். கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் நம்மளோட அட்வான்ஸ் லெவலில் வச்சும் இன்றைக்கி இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்ல யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல், செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இந்த கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்வான்ஸ் லெவலில் வச்சும் இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சும் இன்ட்ராடேல எப்படி அக்யூரேட்டாக ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இருக்கும். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். கைஸ் இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,170 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, 10 நிமிஷம் இல்லை மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். மார்க்கெட் ஒரு 15 மினிட்ஸில் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,174.5 பக்கமாக இருந்தது. அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்சைட் மார்க்கெட் எஸ்டர்டே லோவும் பிரேக் ஆகலை, எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகலை. ஒரு இன்சைட் மார்க்கெட், ஆனால் ஓப்பனுக்கு மேலே இருந்தது. ஓகேங்களா, 25,170 மார்க்கெட் இருக்கும்போது 25,200ன்ற புட்டும் 25,150 25,100ன்ற காலும் தான் இந்த மணி. நம்ம இந்த மணி தான் ட்ரேட் எடுப்போம், அதனால தான் எது சொல்கிறோம். ஓகேங்களா, ஓகே. மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருந்ததுனால நம்ம போய் 25,100 அப்படின்ற கால் ஆப்ஷனை போய் பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 25,100 25,200 ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனுக்கு கீழே தான் இருந்தாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஒருத்தன் இருக்கிறான், ரெண்டு பேருமே இருக்கிறாங்க அப்படின்னா ப்ரீமியம் ரெண்டு சைடும் கரையும். இன்னொன்று இன்சைட் மார்க்கெட்டில் ரெண்டு சைடும் கரையும். அதுவும் இன்றைக்கி எக்ஸ்பைரியில் ரொம்பவே கரையும்ன்றது நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தாலே நெகட்டிவ், ஒரு ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கிறான்னா பாசிட்டிவ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் இதுக்கு மேலே இருக்கானோ அந்த ப்ரீமியம் கரையிறது கம்மியாக இருக்கும், கீழே இருக்கிறவன் ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக கரையும். இதுதான் அதனுடைய அர்த்தம். ஓகேங்களா, ஓகே. இதில் நம்ம எப்படி 25,100 எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் பாசிட்டிவ் அப்படின்றதுனால 25,100 போய் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து 25,100 25,200 புட்டு, இது ரெண்டுத்தையுமே தான் நம்ம வச்சு கம்பேர் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜி எதில் ஃபார்ம் ஆகிருக்கோ அதை தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நம்ம 25,100ன்றவன் தான் ஃபஸ்ட்டு எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணாமல் அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்தான் மார்க்கெட். ஓகேங்களா, இது 84ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல், அதுக்கு மேலே இருந்தான் மார்க்கெட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அதை வந்து புல் பேக் ஆச்சு மார்க்கெட்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 10 நிமிஷத்தில் அதுக்கு மேலே இருந்து அதுக்கப்புறம் 15வது நிமிஷத்தில் அதில் புல் பேக் ஆகி தான் மேலே போச்சு மார்க்கெட்டு. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் நம்ம ஃபஸ்ட் ஆஃபில் என்ட்ரி கொடுத்தோம். இவனை ஏன் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் தான் வந்து எஸ்டர்டே லோ பிரேக் ஆகாமல் இருந்தான். இன்னொன்று புட் ஆப்ஷன் சேம் சினாரியோவில் தான் இருந்தது, ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே. ஆனால் இவன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே லோவை டச் பண்ணிவிட்டு லோவை பிரேக் பண்ணாமல் மேலே போகிறான். ஓகேங்களா, மார்க்கெட்டும் இன்சைடு, ஆக்சுவலாக புட் ஆப்ஷனும் இன்சைடில் இருந்தது அந்த டைமில். அப்போது கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ கீழே போகக்கூடாது. ஓகேங்களா, ஆனால் இவனும் வீக்காக தான் இருந்தான். ஏன் அப்படின்னா இவனும் ஓப்பனுக்கு கீழே, இவனோட ஓப்பன் ப்ரைஸ் 118, இவனும் வீக்காக தான் இருந்தான். அப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு லோவை இவன் தான் டச் பண்ணான். அப்போ இவன் லோவை உடைக்கக்கூடாதுன்ற ரீசன்னால் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக ஓப்பனுக்கு மேலே இருந்ததுனால இவனை சூஸ் பண்ணி அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே போயிட்டு திரும்பி புல் பேக்கில் வரும்போது இவனை என்ட்ரி கொடுத்தோம். ஆக்சுவலாக 84ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல், 90ல் நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தா கூட ஆக்சுவலாக மார்க்கெட் 114 வரைக்கும் போச்சு. ஒரு 25 பாயிண்ட் கொடுத்தான். ஆக்சுவலாக நம்ம அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம 15 பாயிண்ட் தான், 15 பாயிண்டில் வெளியே வந்துடணும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 15 பாயிண்ட் பண்ணால் பிடிக்கணும். ஓகேங்களா, இப்படி தான் ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அப்போ 85ல் நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 116 வரைக்கும் மார்க்கெட் வச்சு 30 பாயிண்ட் வச்சு நமக்கு அது தேவையில்லை. ஆக்சுவலாக நம்ம 15 பாயிண்டில் வெளியே வரணும். ஓகேங்களா, ஓகே. இவன் ஓப்பனுக்கு கீழே இருந்தவன். ஓகேங்களா, எப்போதுமே நம்ம சொல்லியிருக்கோம், ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன், ப்ரீவியஸ் கீழே இருக்கிறவன்லாம் அதை தாண்டி மேலே போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா, போகிறதா இருந்தால் ஒரு 15 நிமிஷத்தில் போயிடணும். ஓகேங்களா, ஓகே. அப்படி பார்க்கும்போது இவன் கரெக்டாக பாருங்கள், ஓப்பனை டச் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டான், தாண்ட முடியல. ஓகேங்களா, தாண்டாமல் எந்த அட்வான்ஸ் லெவலில் தாண்டி மேலே போனானோ
எல்லாத்தையும் கீழே உடச்சி அவன் ஓப்பனை தாண்ட முடியாமல் அட்வான்ஸ் லோவை தாண்ட முடியாமல் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணிட்டான் 9:40க்கு. ஓகேங்களா, எக்ஸாக்ட் 9:40க்கு. ஓகேங்களா, அப்போது இவன் டோட்டலாக வீக் ஆகிட்டான். எப்போதுமே வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்காகி வீக் ஆகிட்டான்னு வச்சிங்களேன், அவன் அதோட பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தன் வந்து வீக்கில் இருந்து ஸ்ட்ராங்காகி திருப்பியும் வீக் ஆகிட்டான் பாருங்கள். அதாவது ஏற்கனவே இவன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே லோவுக்கு பக்கத்தில் தான் இருக்கான். ஆல்ரெடி ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே, அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே தான் இவன் இருக்கிறான். ஆனால் வீக்காக இருந்து அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் ஸ்ட்ராங்காக ஆகிறான். ஓகேங்களா, லோவை உடைக்காமல் அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போகிறான். அப்போ இவன் ஸ்ட்ராங்காக ஆகிறான். ஸ்ட்ராங்காக இருந்து அகெயின் அவன் ஸ்ட்ராங்காக சஸ்டெயின் பண்ண முடியாத திருப்பி வீக் ஆகிறான். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்து எப்போதுமே வந்து திருப்பியும் ஸ்ட்ராங் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி அவன் வீக்காக இருந்து ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணி ஸ்ட்ராங்காக இருந்து ஸ்ட்ராங்காக ஆக முடியாமல் வீக்காக தான் ஆகிறான். அப்போ அவன் ரெண்டாவது பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சினாரியோ கிடச்சிது அப்படின்னா இவன் ஆப்போனண்ட்டை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான். ஓகேங்களா, எப்போ வந்து இதை தான் நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம். ஒரு அட்வான்ஸ் லெவலில் தாண்டி ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டி மேலே போய் டார்கெட் கொடுத்து திருப்பியும் எந்த அட்வான்ஸ் லெவலில் தாண்டி மேலே போனோன்னா அதை கீழே உடச்சிட்டான் அப்படின்னா ரொம்ப வீக் ஆகிறான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ அவன் ஆப்போனண்ட்டை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அப்போ 9:45க்கு இவன் வீக் ஆகிட்டான். அந்த இடத்துல இந்த மணியாக இருந்த புட் ஆப்ஷன் 25,200. ஓகேங்களா, 25,200 அப்படின்ற புட் ஆப்ஷன் இது தான். இவனை தான் போய் பார்த்தோம் நம்ம அந்த டைமில். ஆக்சுவலாக வந்து பாருங்கள், சேம் அதே கான்செப்ட் தான். அதாவது அவனை எதுக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த ஒரு 9:45க்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அட்வான்ஸ் லெவலில் தாண்டி பர்ஃபார்ம் பண்ணானோ கால் ஆப்ஷன் வீக் ஆகுனா, மார்க்கெட்டு ஓப்பனை தாண்டி போனவன் அவனும் கீழே வந்துட்டான். ஓகேங்களா, அப்போது மார்க்கெட்டும் கால் ஆப்ஷனும் சேமாக ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே எல்லாமே வீக் டோட்டல். ஓகேங்களா, டோட்டல் வீக். அப்போது புட் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அவனும் வீக்கு, இவனும் வீக்கு. ஓகேங்களா, அப்போது 2 பேருமே வந்து இன்சைடில் தான் இருக்கானுங்க. அதாவது கால் ஆப்ஷனும் இன்சைடில் தான் இருக்குது, ஓப்பனை தாண்ட முடியாமல். மார்க்கெட்டும் ஆக்சுவலாக ஓப்பனை தாண்டினவன் கீழே உடச்சி இன்சைடில் தான் இருக்கான். கால் ஆப்ஷன் டோட்டலாக எஸ்டர்டே லோவையும் உடச்சிட்டான் 9:45. ஓகேங்களா, அப்போது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் லோ உடைக்கிறதுனால புட் ஆப்ஷன் ஐ வரைக்கும் போகணும். ஓகேங்களா, அவன் அதாவது வீக்காக இருந்து ஸ்ட்ராங்காகி வீக் ஆகிறான். ஓகேங்களா, அப்போது டோட்டலாக வீக் ஆகிறான், எல்லாமே வீக் ஆகிட்டான் அப்படின்னும்போது புட் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணணும் அந்த இடத்துல. எக்ஸாக்ட் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இவன் லோவை உடைக்கக்கூடாது. ஏன் இவன் உடைக்கக்கூடாது அப்படின்னா, கரெக்டாக அவன் வந்து ஆக்சுவலாக வந்து பர்ஃபார்ம் பண்ணவன் வீக் ஆகிறான், இன்னொன்று லோவை உடைக்கிறான். மார்க்கெட்டும் ஆக்சுவலாக வந்து ஓப்பனை உடச்சி டோட்டலாக வீக் ஆகுது. அப்போது இவன் வந்து எஸ்டர்டே வரைக்கும் போகணும். ஓகேங்களா, அப்போது இவனை எங்கே எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக அவன் எப்போ வீக் ஆகிறான் 9:40க்கு அந்த இடத்துல போய் எடுக்க வேண்டியது தான். ஓகேங்களா, 9:40க்கு அவனை கரெக்டாக இவன் பாருங்கள், எக்ஸாக்ட் அவன் ஓப்பனுக்கு கீழே, அவன் ஓப்பனை தாண்டாமல் கீழே வந்து எஸ்டர்டே லோவை உடச்சிட்டான். அப்போது இன்னொருத்தன் ஓப்பனை தாண்டி போய் ஆகணும், ப்ரீவியஸ் லோஸை தாண்டி போய் ஆகணும். ஓகேங்களா, அப்போது இவன் ஓப்பன் கிட்டே இருக்கிறான். அப்போ இவனை தான் இங்கே தான் எடுக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் இங்கேயே கூட எடுக்கலாம். ஏன் அப்படின்னா, எப்போதுமே ஐ லோவில் தான் நம்ம ஸ்ட்ராட்டஜியே ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அவன் வந்து ஆக்சுவலாக ஓப்பனே தாண்டலை, எஸ்டர்டே எங்கேயோ இருக்குது அவனுக்கு கால் ஆப்ஷனுக்கு. ஓகேங்களா, அப்போது அவன் கண்டிப்பாக வந்து அதை தொட்டுட்டு கீழே தான் வரப்போகிறான். அப்போது இவன் லோவை உடைக்கக்கூடாது. ஓகேங்களா, அப்போது இங்கேயே கூட எடுக்கலாம் நம்ம. இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் வந்து 9:40க்கு தான் கிடைக்கிது நம்மளுக்கு. எக்ஸாக்டாக அவன் டோட்டலாக வீக் ஆகும்போது தான் கிடைக்கிது. அப்போது இந்த கேண்டிலில் தான் நம்ம எடுத்து ஆகணும். ஓகேங்களா, இந்த கேண்டிலில் தான் இங்கே நம்ம எடுத்தாகணும். ஓகேங்களா, எங்கே எடுக்கணும், கரெக்டாக அவன் ஓப்பன் ப்ரைஸ் 96 வரும்போது எடுக்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா, இங்கே தான் என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்கும். 15 பாயிண்ட், ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட், செகண்ட் 15 பாயிண்ட். ஓகேங்களா, இவன் எஸ்டர்டே வரைக்கும் போய் ஆகணும், ரூலு போயிட்டான். ஓகேங்களா, அது போகிறானா இல்லையா நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு தேவை 15 பாயிண்ட். அது வந்து உடனே கொடுத்துட்டான். ஓகேங்களா, அதாவது ஒரு 10 நிமிஷத்துலேயே 138 வரைக்கும் போயிடுச்சு, 30 பாயிண்ட் சாலிடாக போயிட்டான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் எஸ்டர்டேயை போய் தொட்டுட்டான். ஓகேங்களா, எஸ்டர்டேயை போய் தொட்டுட்டு அங்கேயே சஸ்டெயின் ஆகிருக்கு எஸ்டர்டேக்கிட்டே. இப்போ இவன் எஸ்டர்டேயை உடைக்காமல் எவ்வளோ நேரம் இருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 10:30 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எஸ்டர்டேயே தாண்டலை. எஸ்டர்டேக்கு மேலே போகிறான், கீழே வரான், மேலே போகிறான். அப்போது எஸ்டர்டேயும் உடைக்கல, கால் ஆப்ஷனை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் எடுக்கக்கூடாது. ஏன்
அப்படின்னு. ஏங்க இவன் தான் எஸ்டர்டேயே தாண்டலையே, அப்போது கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ கீழே இருந்தால் அவன் மேலே வருவான்ல அப்படின்னு கேட்டால், ஆல்ரெடி அவனுக்கு சான்ஸ் கொடுத்து ஃபெயிலியர் ஆகி டோட்டலாக வீக் ஆகிட்டான். ஃபஸ்ட் அட்டெம்ப்டாக இருந்தால் அவன் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொன்று மார்க்கெட்டும் சப்போர்ட் பண்ணணும், ஓகேங்களா. ஆனால் சப்போர்ட் பண்ணலை. மார்க்கெட்டும் ஓப்பனை கீழே உடைச்சிருச்சு, மார்க்கெட்டும் எஸ்டர்டே லோவை கீழே உடைச்சிருச்சு, கால் ஆப்ஷனும் ஓப்பனை கீழே உடைச்சிட்டான், எஸ்டர்டே லோவை கீழே உடைச்சிட்டான், எல்லாத்தையும் கீழே உடைச்சிட்டான். அப்போ மார்க்கெட்டும் கால் ஆப்ஷனும் சேம் சீனாரியில் இருக்கும்போது கால் ஆப்ஷன் எப்படி லோவுக்கு கீழே இருந்தால் மேலே வரும்? வராது. இவன் வந்து ஐயா உடைகள்லாம் கூட அவனால் மேலே வர முடியாது. ஏன்னா மார்க்கெட்டும் டோட்டலாக நெகட்டிவ். அந்த ரீசன்னால் அவனை எடுக்கவே கூடாது. எப்போதுமே மார்க்கெட்டை பார்க்கணும். நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்போது மார்க்கெட் யார் சைடு இருக்காங்க, கால் சைடு இருக்கானா புட் சைடு இருக்கானா அப்படின்ட்டு, ஓகேங்களா. அப்போது காலும் புட்டும் சேம் சினாரியில் இருக்குது, ஓகேங்களா. காலும் வீக்கு, மார்க்கெட்டும் வீக்கு. அப்போது புட் ஆப்ஷன் வந்து எஸ்டர்டேயை தாண்டலாம் கூட அவன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான். அது சும்மானா தாண்டாத மாதிரி காட்டுவான். அதுக்கப்புறம் பாருங்கள் போயிட்டான் பாருங்கள். அதுக்கப்புறம் 1:30 மணிக்கு பிடிச்சவன் எத்தனை 170லேருந்து 380 வரைக்கும் போயிருக்கான். கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம 0 to hero பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இப்போ இது நல்லா உங்களுக்கு தெரியும். 1:30 மணிக்கு க்ளீனாக தெரிஞ்சிருச்சு புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணணும் திருப்பியும் அப்படின்ட்டு. ஏன் புட்டு பர்ஃபார்ம் பண்ணணும்? ஆக்சுவலாக காலும் வீக்கு, மார்க்கெட்டும் வீக்கு, ஓகேங்களா. சேம் சீனரியில் இருக்குன்னும் போது புட் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஐயை தாண்டி மேலே போய் ஆகணும். ஏன்னா இவன் லோவை உடச்சிட்டானுங்க 2 பேருமே. அப்போ லோவை உடைக்கும் போது இவன் ஐயை உடச்சி மேலே போகணும். அதுதான் ரூல், ஓகேங்களா. அப்போது இந்த இடத்துல வந்து இது ப்ரீமியம் அதிகமாக இருக்குது. நம்ம எக்ஸ்பைரி டேயில் எதையுமே நம்பக்கூடாது. எந்த ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் ஆகாது. 12:30 மணி 1 மணிக்கு மேலே எந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு எடுத்தாலும் நமக்கு செட் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 170ன்ற இந்த இடத்துல நம்ம ப்ரீமியத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒன்று நெக்ஸ்ட் எக்ஸ்பைரியில் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பைரி என்னன்னு பார்த்து அதை 19ஆம் தேதி அடுத்த ஜூன் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவுட் த மணியில் போய் எடுக்கணும். இப்போது 25,200 அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் இல்லை 150 பாயிண்ட் தள்ளி போயிட்டு 25,100 போய் பார்க்கலாம். நீங்கள் அது ப்ரீமியம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தேவை எவ்வளோ இல்லை இருக்கணும் ப்ரீமியம் அப்படின்னா ஒரு ₹20 ₹15 இருக்கணும், ஓகேங்களா. அப்போது ஒரு 200 பாயிண்ட் தள்ளி போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக 24,900 அப்படின்ற ப்ரீமியம் 0 to hero நடக்குது. இப்போ பாருங்கள், ₹1 ₹6 இருக்குது 1:30 மணிக்கு, ஓகேங்களா. அதாவது ஒரு 200 பாயிண்ட் தள்ளி 100 இந்த மணி. ஆக்சுவலாக அவுட் த மணி தான் நம்ம எடுக்கணும், ஓகேங்களா. அந்த டைமில் 1:30 மணிக்கு மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 25,50 25,000 வச்சுக்கலாமே. 25,980 25,000 வச்சுக்கலாம். அப்போது 25,000 அது கீழே தான் இருக்குது. 25,000 கீழே இருக்குது. 25,980னா 25,000 அப்படின்ற புட் ஆப்ஷன் இந்த மணி, ஓகேங்களா. இந்த மணிலாம் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா ப்ரீமியம் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. ஏன்னா நடக்குமா நடக்காதான் தெரியாது. ப்ரீமியம் அதிகமாக இருக்குது. ஏன் எக்ஸ்பெரின்றதுனால ப்ரீமியம் அதிகமாக இருக்கிற இடத்துல எடுக்கக்கூடாது. அப்போ 25,000ன்றது இந்த மணின்னும் போது அவுட் த மணி தான் போகணும். அப்போ 100 பாயிண்ட் தள்ளி 24,900 போகும்போது ₹6 இருக்கான் அவன். பாருங்கள், ₹6லேருந்து ₹95 போயிருக்கான். கிட்டத்தட்ட 90 பாயிண்ட்டு. ₹6னா எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு, ஓகேங்களா. 10 பாயிண்ட்டுன்னா ₹750, ஓகேங்களா. இப்போ அதில் பாதி 375, ஓகேங்களா. 375 5 பாயிண்ட்டு, ஓகேங்களா. சரி 6 பாயிண்ட்டே வச்சுக்கிங்க. 375 ஒரு ₹75 சேர்த்துங்க. ₹450, ₹500 வச்சிங்களேன் ரவுண்டாக. ₹500 நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க. பண்ணும்போது எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது? கிட்டத்தட்ட 1:5 1:6 கிடைக்குது. இந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணணும் கைஸ். ஐடியா பண்ணி பிளான் பண்ணி பண்ணணும், ஓகேங்களா. அந்த 0 to hero நடக்கிறது வந்து ட்ரெண்டு ரிவர்சல்லையும் நடக்கும், ட்ரெண்டுலேயும் நடக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி ட்ரெண்டில் தான் நடந்தது. எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க லோவில் உடச்சி கீழே வந்துட்டான் திருப்பி அவன் இங்கேருந்து மேலே போயிடுவான் அப்படின்ட்டு. ஆனால் செட்டப்பை பார்க்கணும், ஸ்ட்ரக்சரை பார்க்கணும், என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. யாருக்கு சப்போர்ட் பண்ணுறான், யார் வீக்காக இருக்கான், யார் ஸ்ட்ராங்காக இருக்கா, யார் அட்வான்ஸ் லெவல் தாண்டி மேலே போய் கீழே வந்திருக்கான், எல்லாமே பார்த்து தெளிவாக முடிவெடுத்து பண்ணணும். சின்ன ப்ரீமியத்தில் பண்ணணும். அதுதான் 0 to hero கான்செப்ட், ஓகேங்களா. ஏற்கனவே நம்ம 0 to hero கான்செப்டில் இதை தான் சொல்லியிருப்போம். எவன் ஒருத்தர் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்து கீழே வந்து எல்லாத்தையும் உடச்சி கீழே போகிறானோ
அவன் ஆப்போனன்ட்டு ரேலி ஆகிடுவான் அப்படின்ட்டு. அதுதான் நடந்தது. இது நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தான் ஆக்சுவலாக. நம்ம ஜீரோ டு ஹீரோ கான்செப்ட் ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிலே எல்லாமே அடங்கிடுது. அட்வான்ஸ் லெவலில் வச்சு எடுக்கிறது, ஜீரோ டு ஹீரோ கான்செப்ட்ஸை வச்சு எடுக்கிறது எல்லாமே இந்த ஒரே ஸ்ட்ராட்டஜிலே அடங்கிடுது. ஓகேங்களா? ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜின்றது செல்லர்ஸோட லாஸ் வர இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கிறோம், அவங்க பொசிஷனை விட்டு எக்ஸிட் ஆகிற இடத்துல ட்ரேட் எடுக்கிறோம். இதுலேயே எல்லாமே அடங்கிடுது. அதனால தான் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் நம்ம வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ப்ரீமியம் கம்மியாக இருக்கிற கான்செப்ட் மட்டும் நீங்கள் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பைரி டைமில் எடுக்கணும்னா ஒன்று நெக்ஸ்ட்டு எக்ஸ்பைரியில் போய் எடுத்துடலாம். ஸ்ட்ராட்டஜி ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிறகு என்ட்ரி கிடச்சி ப்ரீமியம் அதிகமாகுதுன்னா நெக்ஸ்ட் எக்ஸ்பைரியில் போய் எடுத்தால் அது ப்ரீமியம் கரையாது, உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துரும். ஆனால் சில டைமில் வந்து ப்ரீமியம் வந்து நீங்கள் அந்த எக்ஸ்பைரியே எடுத்திங்கன்னா ப்ரீமியத்தை கரைச்சிருவாங்க, அப்போ மாட்டிப்பீங்க. ஓகேங்களா? அதனால தான் அது சொல்கிறது. ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் 6 பால் எடுத்திருந்தா கிட்டத்தட்ட 96 ரூபா போயிருக்கு. ஓகேங்களா? ஓகே. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான் கைஸ், ரொம்ப கஷ்டமே கிடையாது. இன்சைட் மார்க்கெட் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கால் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் டோட்டலாக அவன் வீக் ஆனால் மார்க்கெட்டும் வீக் ஆச்சு. நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் புட்டு எடுக்கிறோம், நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் அவன் இவ்வளோ தூரம் போவான், இவ்வளோ பெரிய டார்கெட்லாம் வரும்னா நம்ம பிளான் பண்ணுறது கிடையாது. நம்ம ஒரே ஸ்டைல் தான், 15 பாயிண்ட் அடுத்த 15 பாயிண்ட் போனஸ் பாயிண்ட், அவ்வளோதான். ஜீரோ டு ஹீரோ கான்செப்ட் நம்மளுக்கு அந்த 1:30 மணிக்கு என்ட்ரி கிடைக்கிது, ஏதோ ஒரு வாரம் கிடைக்கிது அப்படின்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா மேக்ஸிமம் 15 ரூபா ப்ரீமியம் தான் பண்ணுவோம். அப்படி இல்லைனா பண்ண மாட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ்பைரியில் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி என்ட்ரி கான்செப்ட். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான் இன்றைக்கி. இதை தான் நம்ம வருஷக்கணக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? திருப்பியும் சொல்கிறது, இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணும் கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ்.